ஒருத்தனை பார்த்து நல்லா இருப்ப, சிவபெருமான் இருக்கிறார், கவலைப்படாதப்பா அப்படின்னு சொன்னால், நம்ம சோர்ந்து இருக்கும்போது யாராவது ஒரு கரம் வந்து அதே வார்த்தையை 1000 மடங்கு சொல்லும். நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? யாராவது துன்பத்தோடு வரும்போது அதெல்லாம் தெரியாது, வேலையை பாரு, இதெல்லாம் உன் தலைவிதி, நீ செஞ்ச பாவம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆன அப்படின்னு ஏளனம் பேசும்போது அதே சூழ்நிலை நமக்கு வருகிற பொழுது அதை விட கடுமையான வார்த்தைகள் வரும். இதை எண்ணிக்கொள்ளுங்கள். மனதால், வாக்கினால், உடம்பினால் தயவு செய்து யாரையும் புண்படுத்தாதீங்க. ஐயா நீங்கள் எப்படின்னு கேட்கக்கூடாது. நானும் நிறையா பண்ணியிருக்கிறேன், மனதினால், உடம்பினால், வாக்கினால். இனி செய்யக்கூடாது என்று சங்கல்பம் வச்சிருக்கிறேன். யாரும் பிறந்த பொழுதே உத்தம சீல புத்திரர்கள் கிடையாது. குற்றம் புரியாதவன் மனிதனே அல்ல. ஆனால் அந்த குற்றத்தை மீண்டும் செய்யாதவன் தான் மகான், ஞானி, யோகி. சமர்த்த ராமதாசர், புரந்தரதாசர், சூர்தாசர், இவங்கெல்லாம், வால்மீகி, இவங்கெல்லாம் குற்றம் செய்துட்டு பிறகு ஞானியாக, உலகம் போற்றுகிற ஞானியாக மாறினார். துர்வாச முனிவர், பராசர முனிவர், இவங்கெல்லாம் குற்றம் பண்ணி தான், கௌதம முனிவர், இவங்கெல்லாம் குற்றம் பண்ணி ஞானியாக மாறினார். விஸ்வாமித்திரர் போன்றவங்களாம் குற்றம் பண்ணி ஞானியாக மாறினார். அதனால் யாருமே பிறந்ததிலிருந்து ஞானியே கிடையாது, நாயன்மார்களை தவிர, அருளாளர்களை தவிர. அருணகிரி சுவாமியுடைய முன் வாழ்க்கையை பார்த்தோம்னா எல்லாரும் கசப்பாக இருக்கும். காய் போல இருந்தார். அதே அருணகிரி பெருமானுடைய பின்வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவரை விட தவ, யோக, ஞானி, ஞான பழம், முதிர்வு சாறு பெற்றவர் யார் இருக்கிறார்? அவர் போல பாட முடியுமா? பட்டினத்து சுவாமியுடைய முன்னாள் வரலாறை பார்த்து அவரை விட கஞ்சத்தனமானவர், ஈவு இரக்கமில்லாதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் இறைவனுடைய அருளை பெற்ற போது துறவுக்கு அவரை தவிர உலகத்தில் வேற யாருமே கிடையாது. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு என்று 10,000 கோடி லட்சத்தை தூக்கி எறிந்து திருவோட்டையும் கோவணத்தையும் கட்டிக்கொண்டு திருவிடைமருதூர் வீதியிலே வந்து மண் தரையில் படுத்து உழண்டாரே, அந்த உத்தமருடைய வாழ்வினுடைய முன்பகுதி, பின்பகுதி. இதுதான் ஞானம் அடைவதற்கு முன், ஞானம் அடைந்ததற்கு பின். இது அவருக்கு மட்டுமில்லை, எனக்கும் பொருந்தும், இவருக்கும் பொருந்தும், அவருக்கும் பொருந்தும், அவருக்கும் பொருந்தும். என்ன வித்தியாசம்? சில பேர் ஞானத்தை உணர்வார்கள், சில பேர் ஞானத்தை உணர்ற மாதிரி நினச்சி மறந்துடுவாங்க, சில பேர் ஞானத்தை உணர்ந்து பழைய வழிக்கு போவாங்க, சில பேர் ஞானத்தை உணராமலேயே எதற்கு பிறந்தோம், எதற்காக வளர்ந்தோம்னு செத்து போயிடுவாங்க, சில பேர் ஞானத்தை பிறந்து 1000ல் 1 தான் முத்தாக மலர்கிறது. 1000 துளி வானத்திலிருந்து விழுந்தாலும் சுவாதி அன்று, சுவாதி நட்சத்திரம் அன்று மழை பொழிய வேண்டும். அந்த மழையில் சிற்பியெல்லாம் கடல் மேலே இருந்து வாயை திறந்து காட்ட வேண்டும். அப்படி பெய்கிற மழைத்துளி அந்த சிப்பியினுடைய அகன்ற வாயில் வந்து சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு வந்து விழணும். அப்படி விழுந்த உடனேயே அந்த சிப்பி தம்முடைய வாயை மூடிக்கொண்டு கடலுக்கடியே போய் விழணும். அப்படி விழுந்த போது அது கருவாகி உருவாகி நத்தையின் வயிற்றில் முத்தாக மாறி வரக்கூடியதான் உண்மையான நல் முத்து, கடல் முத்து, சீதளமான முத்து. ஒரு முத்து உருவாவதற்கு இவ்வளவு வேலை நடக்குது, ஒரு ஞானி உருவாவதற்கு எத்தனை வேலை செய்ய வேண்டும் என்று பெருமான் தான் முடிவு பண்ணணும். அதனால் எல்லாரும் ஞானி கிடையாது. ஞானம் என்பது உலக வெறுப்பை எவன் உணர்கிறானோ அவன் தான் ஞானி. எது உண்மை, எது தீமை, யார் நன்மை, யார் தீமை என்கிற எவன் உணரானோ அவன் ஞானியாகிடுவான். அது யார் வேணாலும் இருக்கலாம், அவர் எந்த மதமாக இருக்கலாம், எந்த மொழி பேசுவராக இருக்கலாம். அதனால் இப்படி கஞ்சத்தனமாக வாழ்ந்து சொல்லுகிறார் பட்டகத்து சுவாமி. ஈயாத மனிதர் இருந்தன்ன போயன்னகான் கட்சி ஏகம்பனே, எட்டி பழுத்தன்ன பூத்தன்ன யாருக்கு பயன்? எல்லாம் ஊருக்கு நடுவே எட்டி மரம் பழுத்து இருந்ததுன்னா பிள்ளைங்களாம் போய் சாப்பிடுமா? செத்து போயிடும் அடுத்த நிமிஷம். நல்லா இவ்வளோ ஒரு பழமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எட்டி பழம் நல்லா செக்க செவேல்னு காய, அப்படி காயாக இருக்கும், பழுத்து இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே கோவை பழம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆசையாக இருக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா மேலே போயிடலாம், மேல் லோகம்.
கசப்போடு கூடிய விஷத்தன்மை உடையது. எட்டி பழம், எட்டி காய், கசப்பு என்று கசப்பாக வேப்பங்கொட்டையை விட கசப்பாக இருக்கும். ஆனால் நல்ல மரம் அடர்த்தியாக இருக்கும், பழம் சடசடையாக பூக்கும். ஆனால் கிளிகள் கூட குருவிகள் கூட திங்க முடியாது, செத்து போயிடும். எட்டி மரம் பழுத்தென்ன பூத்தென்ன காய். சில பேர் செல்வம் அப்படி தான். ஆனால் சில பேர் வாழை மரம் போல பனை மரம் போல தன்னையே ஈத்து வைக்கும் பெரிதுன்பமுடைய உத்தமர்கள் இருக்கிறார்களே. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அதே தன்மை மரத்துக்கும் உண்டு. மாம்பழத்தை பறித்து திம்பான், அந்த மாம்பலகையை சுவைப்பான், அந்த மாமரத்தினுடைய கிளைகளை வெட்டி தம்முடைய வீட்டுக்கு போடுவான். அதே கோடரை எடுத்து அந்த அடிவேரை வெட்டும் போது அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினாலும் அதிலிருந்து ஊற்றாக ஒரு கிளை வந்து முளைத்து அதிலிருந்து ஒரு பழம் தருகிறதே மரம். அந்த மரத்துக்கு கூடிய நன்றி கூட மனுஷனுக்கு கிடையாது. மனுஷனாக பிறந்தால் ஒரு 4 மரத்தையாவது நட்டு வைக்கணும், மரம் வளர்க்கணும். அதனால தான் கோயிலில் தலை விருட்சம்னு வச்சாங்க, மரத்தை வெட்டாதப்பான்னு. குளம் வெட்டி வச்சாங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், தயவு செய்து மரச்சாமான்களை பயன்படுத்துவதை குறைத்து கொண்டு ஏனைய மாற்று வழிகளில் பயன்படுத்துவது சால சிறப்பு. மரம் வளரணும். மரம் இருந்தால் தான் மண் வளம் பெறும், மழை வளம் பெருகும், விவசாயம் பெருகும், இறைவனுடைய கருணை பெருகும். அதனால் மரம் வளர்ப்போம், பயன் பெறுவோம் என்று சொல்லி, கட்டாய சூழ்நிலை துறவிகள் சன்னியாசிகள்லாம் செய்யணும். சமுதாய பணியோடு சமயப்பணி செய்தவர் சுவாமி விவேகானந்தர், சுவாமி சிவானந்தர், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், எம்பிரான் சுந்தரர், மணிவாசகர், இவங்கெல்லாம் சமுதாய பணியை செய்தார்கள், சமய பணியும் செய்தாருங்க. உதாரணம் திருவிழிமலை. நமக்கு என்ன போகுது, என் வயிறு நம்மலாம் சரி, அடுத்தவன் சாப்பிட்டா என்ன போனா என்ன, எனக்கு கூட்டு வந்துதா பொரியல் வந்துச்சா, நான் சாப்பிட்டேன் அப்பளம் வந்துருச்சு, அவருக்கெல்லாம் நமக்கு என்ன போகுது, இந்தாங்க உங்களுக்கு அப்பளம் வரலையா, என்னங்க பாதி சாப்பிட்டு நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிற விட்டு கொடுக்குற எண்ணம் கிடையாது. ஆனால் நாயன்மாருக்கு அப்படி அல்ல. தன்னுடைய துன்பத்தை காட்டிலும் அடியவர் துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக திருவிழிமலையில் பல மாதங்களாக காத்திருந்து பஞ்சத்தை நீக்கிய அற்புதமான தலம் திருவிழிமலை. சமுதாய பணியை செய்தவர்கள் நாவுக்கரசர் பெருமான், ஞானசம்பந்த பெருமான். அப்படி சுந்தரர் சொல்லுகிறார், மிடுக்கிலாதானை வீமனே, நல்ல தேவாங்கு மாதிரி இருப்பான், எலும்பெல்லாம் தெரியும், ஆனால் கோடீஸ்வரனாக இருப்பான். அவங்கள்ட்ட போய் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு போய் இவன் எல்லாம் கேட்பான், இவன் சாப்பிட்றீங்களான்னு சொல்லுவான். கடைசி வரைக்கும் ஒன்றும் தரமாட்டான். இவர் கேட்பார், ஒன்றும் ஆகலைங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிற, அவசரமாக ஒரு 2 லட்ச ரூபா பணம் வேணுங்க அப்படின்னு கேட்பான். அடாடா, இன்றைக்கி காத்தால தான் பாருங்கள் கையில் பணம் வச்சுருந்தேன், நான் கொண்டு போய் இதே மாதிரி ஒருத்தர் வந்தாருங்க, கொடுத்து விட்டாங்க. 2 மணி நேரம் அவனை உட்கார வச்சு பேசிவிட்டு, அதான் ஔவையார் சொல்லுவார்கள், நாளைக்கு வா என்று சொல்பவனை விட இன்று இல்லை என்று சொல்பவன் உத்தமன். நாளைக்கு வாடான்னு சொல்கிறவனா பாவி, அதமன். ஆனால் இன்றைக்கே இல்லைப்பா என்கிட்டன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் உத்தமன். அந்த மாதிரி இப்படி எல்லாம் அடுத்தவனை புகழ்ந்து வெறுங்கையோடு வராத, எங்கள் பெருமானை புகழ், எங்கள் பெருமானை பாடு, பாடுவார்க்கு பரிசு வழங்கக்கூடிய சிவனை பாடு, உன் வாழ்க்கை உயர்வாக இருக்கும், சிவனடியராக மாறிவிடு, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா துன்பமும் நீங்கும். பல துன்பங்களுக்கு காரணம் அவங்கவுங்க செய்திருக்கிற வினை தான் காரணம். வினைனா செயல்னு பேர். கடன் தொல்லை ஏன் வந்து யோசிச்சு பாருங்கள், ஆசை தான் அதில் காரணமாக இருக்கும். வீடு கட்டணும்னு கடன் வாங்கினேன், ஏன் கடன் வாங்கி வீடு கட்டுற, குடிசை வீட்டில் இரு. இளையான் குடிமகனா குடிசை வீட்டில் தான் இருந்தார். மகாத்மா காந்தி குடிசை வீட்டில் தான் இருந்தார். எல்லாரும் சாதாரணமாக இருந்தாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆசை வர்றதுனால துன்பத்திற்கு காரணமாகுது. துன்பம் மரணத்துக்கு போய் சேருது. அதனால் ஆசையை நான் நீக்கணும்னு சொல்ல வரல, குறைத்து கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். அப்படி என்னங்க பண்ணுறதுன்னா, இந்த பதிகத்தப்பான்னா ஆசை குறையும். என்ன நீங்கள் தான் சொன்னீங்க, சொந்த வீடு கட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, இப்போ ஆசை குறையும்னு. உங்களுக்குன்னு நல்வினை இருந்தால் இறைவன் அருள் செய்வார். உங்களுக்குன்னு தர்ம வழியில் விதிக்கப்பட்டது எதுவோ, சிவனால் விதிக்கப்பட்டது எதுவோ, அது உங்கள் கையில் வந்தே தீரும்.
நான் இங்கே வந்து உட்காந்து இப்படி கத்தணும்னு என் விதி, பாடணும்னு. இதை நான் எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாலும் அப்பன் விடமாட்டான், பின்னாடி உட்காந்து நிற்கிறவன். நீங்கள் இங்கே வந்து உட்காந்து கேட்கணும்னு உங்கள் விதி, செயல், வினை. அதுவும் யார் யார் எங்கே உட்காரணும் எல்லாம் தெரியும். முதல் வரிசையில் யார் உட்காரணும், ரெண்டாவது வரிசையில் யார் உட்காரணும், சேரில் யார் உட்காரணும், இந்த ஒளிபெருக்கியை யார் கொண்டு போடணும், நம்முடைய ஆசிரியர் வந்து எங்கே உட்காரணும், இப்படி ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே உட்காரணும்னு இதெல்லாம் கூட அங்கேயே பண்ணது. அத்தனையும் இறைவன் செய்தது. இத்தனை வேலையும் ஈசன் முன்னமே அமைத்த ஏட்டின்படி என்று இரு. ஒரு முதலமைச்சர் வந்தார்னா எல்லாரும் போய்ட்டு உட்கார முடியாது. அதுக்குன்னு முன்னாடியே பர்மிஷன் வாங்கியிருக்கணும், டோக்கன் போடுவாங்க. இந்த சீட்டு உங்களுக்கு, அந்த சீட்டை மாற்றி உட்காரக்கூடாது, தெரியும் உங்களுக்கெல்லாம், அரசு இதில். அந்த மாதிரி கைலாயத்தில் சிவபெருமான் முன்னமே நமக்கு வச்சிருக்கிறார். அந்த மாதிரி இந்த முற்றோதலில் யாரெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும், இது எப்பொழுது துவங்கணும், இது எப்பொழுது நிறைவு செய்யணும், இது யாரெல்லாம் கேட்கணும்னு பெருமான் முன்னமே வைத்திருக்கிறார் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில் தோன்றுகின்ற எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடிய பதிகம், சொந்த மனைகள், திருமணங்கள், செல்வ செழிப்பு இவையெல்லாம் கிடைப்பதற்கான பதிகம், கடன் தொல்லை தீர்க்கின்ற தலம், சிறப்பு வாய்ந்த தலம். கடன் தொல்லை நீக்கணும், ருண விமோச்சனம்னு பேர். ருணம்னா கடன், கடன் நீங்குவதற்கு, பிறவிக்கடன் நீங்குவதற்கு, உலகியல் கடன் நீங்குவதற்கு. கடனாளிகள் சில பேர் பணம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பான், அழுவான். வாங்கியவன் கொண்டாட நான் என்று திண்டாடேன். வாங்கினவன் அப்படியே அப்படி உட்காந்துருப்பான். எப்போயா என்னையாம்பா கொடுத்துவேன், ஐயா எப்படியாவது கொடுத்துருங்க ஐயா அப்படிம்பா. இப்போ அப்படி நிலைமை ஆகி போச்சு. அதனால தர்ம சிந்தனையே மாறி போச்சு. வாங்குற வரைக்கும் இவன் ஐயா ஐயாம்பா, வாங்கின பிறகு கொடுத்தவன் ஐயாங்கன்னு கேட்குறவன் கொடுத்தவன் உட்காந்துருக்கணும். என்னையா நாளைக்கு ஐயா பையா. உடனே அவன் இப்படியே கேட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் நேராக பேப்பரில் எடுத்து என் சாவுக்கு நீ தான் காரணம்ன்றுவேன். அதை பார்ப்பான், உன் பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், விட்டா போட்ட கடவுளேன்னு அவன் போயிடுறான். இப்படி சில பேர். அதனால் என்ன ஆகுதுன்னா, சில பேருக்கு இந்த கடன் தரணுங்கிற எண்ணமே போயிடுச்சு. சில பேர் பண்ணுறதுனால அது போயிடுச்சு. கடன் வாங்கிறது தப்பு, கடன் வாங்கிறது கொடுமை. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு அருமையாக எழுதினார். நம்ம கடன் பட வேண்டியது ஒரே ஒரு இடத்துல தான் கடன் படணும். எங்கே? சிவபெருமான்ட்டையும் நால்வட்டையும் தான் கடன் படணும். என் கடன். அப்போ உங்கள் கடன் எங்கே இருக்குது? ஐஓபிலையா, இந்தியன் பேங்க்லையா, எங்கே இருக்குது? சிவபெருமான் திருவடியில் உங்கள் கடன் இருக்குது. அந்த கடன் எப்படி இருக்கிறது? சிவத்தொண்டாக கடன் இருக்கிறது. அந்த சிவத்தொண்டா, அந்த கடனை அடைக்கணும்னா நீங்கள் சிவத்தொண்டு செய்தால் அந்த கடன் அடைந்துவிடும். தன் கடன். சரி, சிவபெருமானோட கடன் என்ன? அவரும் கடனாளி, தெரியுமா இல்லையா? அவர் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டார். சிவபெருமான் கடன் உங்களெல்லாம் தாங்கிறது. தன் கடன், அவர் கடன் உங்களெல்லாம் தாங்கிறது. அப்போ உங்கள் கடன் அவர் பணி, அன்பர் பணி செய்து விட்டு ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமேனார். நீ அடியாருக்கு தொண்டு பண்ணா இன்ப நிலை தானே வந்து சேர்ந்து விடுமப்பா. அடியாருக்கு தொண்டு செய்.